அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலம் அழகாக பேச, அதாவது நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு தினமும் 10 வார்த்தைகள் தலைப்பில நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வி ஹேவ் அப்லோடட் 2 வீடியோஸ். திஸ் இஸ் த 3rd வீடியோ. நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, ஃபார் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஏன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஒன்லி கிவ்ஸ் த கம்ப்ளீட் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எந்த அளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, அந்த அளவு உங்களால் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்னா என்னது? பாடுறதுன்னு தெரியும். இப்போ எடுத்துக்கிட்டால் சிங் ஏ சாங், ஒரு பாட்டு பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங் ஏ சாங், தயவு செஞ்சு பாடாத அப்படின்றதுக்கு ப்ளீஸ் டோன்ட் சிங் ஏ சாங். சிங் ஏ சாங்னா பாடுறது, டோன்ட் சிங் ஏ சாங்னா பாடாத அப்படின்ற அர்த்தம். நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிற மாதிரி யூ கேன் ஃப்ரேம் மெனி சப்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். இப்போ எடுத்துக்கிட்டால் சிங் ஏ சாங் இருக்குது இல்லைங்களா, சிங் ஏ ஃபோக் சாங், சிங் ஏ மெலோடி, இந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நிறைய வார்த்தைகள் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி டோன்ட் சிங் ஏ சாங் அப்படின்னு சொன்ன இடத்துல வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஈ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவன் ரொம்ப அழகாக பாடுறான், அவன் ரொம்ப அழகாக பாடுறான். இன்ஸ்டெட் ஆஃப் வி கேன் யூஸ் ஷீ ஆல்சோ, அவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்க, ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அவர்கள்னு சொல்லும்போது தே சிங் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தையை பாருங்கள், வாஷ்னா என்னது? கழுவுறதுன்னு அர்த்தம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கைகளை நல்லா கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அப்படின்னு இல்லைங்களா, சோப்பை போட்டு நல்லா கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் ஹேண்ட் வாஷ் லிக்யூட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு பேஸ் பார்த்திங்கன்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் மட்டும்தான். அதில் நம்ம எவ்வளோ லென்த்தியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ லென்த்தியாக நம்மளால் கொண்டு போக முடியும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் வேறு வார்த்தையை கொண்டு வர முடியும். இப்போ எடுத்துக்கிட்டால் வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வாஷ் யுவர் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எங்கே வெளியில் போயிட்டு வந்தோம்னா காலில் ஏதாவது ஒட்டி இருக்கும், காலை ஒழுங்காக கழுவிட்டு வான்றதுக்கு வாஷ் யுவர் லெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் டோன்ட்ன்ற ஒரு வார்த்தையை முன்னாடி கொண்டு வந்துட போகிறோம். டோன்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லையா டோன்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணும்போது அவங்க பார்த்திங்கன்னா துணியை டெய்லியுமே வாஷ் பண்ணிடுவாங்க. சி வாஷஸ் கிளாத்ஸ் எவ்ரி டே, அவங்க துணியை டெய்லியுமே வாஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீட் டெய்லியுமே அவங்க வாஷ் பண்ணுவாங்கன்னும் போது சி வாஷஸ் ஆர் ஃபீட் எவ்ரி டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் காலை பார்த்திங்கன்னா கழுவுறது ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த பாதத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நிற்கிறது. அடுத்து க்ளீன்னா சுத்தம் செய்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்கிட்டால் க்ளீன் தி ரூம், அந்த ரூமை போய் சுத்தம் செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே டோன்ட் க்ளீன் த ரூம் அப்படின்னு கூட சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு சுத்தம் பண்ணாதீங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிடணும், வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஸோ டோன்ட் க்ளீன் த ரூம் ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா வேறு ஏதாவது வார்த்தையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது ஹி க்ளீன்ஸ் இஸ் ஹவுஸ் ஆன் சண்டேஸ், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் வீட்டை என்ன பண்ணுறான், சுத்தம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி க்ளீன்ஸ் இஸ் ஹவுஸ் ஆன் மண்டே, ஏதாவது வேறு ஒரு வார்த்தையை பண்ணிக்கலாம். ஹி க்ளீன்ஸ் இஸ் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹி க்ளீன்ஸ் இஸ் ஆட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன வார்த்தையை நம்ம போட முடியுமோ அத்தனை வார்த்தையை நம்மளால், ஏதாவது என்ன நீங்கள் சுத்தம் செய்கிறீங்களோ அந்த வார்த்தையை எடுத்து அங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் கார்டன் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஹி க்ளீன்ஸ் இஸ் கார்டன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து குக்னா சமைக்கிறது, ரொம்ப பிடிச்ச விஷயம். குக் தி ரைஸ், குக் த சாம்பார், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம கொண்டு வரலாம். அதே டோன்ட் போட்டோம்னா இன்றைக்கி நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம், டோன்ட் குக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லையா டோன்ட் குக் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம், லஞ்சுக்கு எதுவுமே சமைக்காத அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சமைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா சி குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட், சி குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு ஏதாவது இப்போ தே குக் டெலிசியஸ் ஃபுட், சி குக்ஸ் ஸ்பைசி ஃபுட், சி குக்ஸ் ஸ்வீட் ஃபுட். ஏன்னா இப்போ நிறைய ஸ்வீட் ஃபுட்டெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு காலத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ட விஷயமெல்லாம் இப்போ ஃபுட்டாகவே கொண்டு வர ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஒப்புட்டு செஞ்சாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு செய்ய மாட்டாங்க, ஒப்புட்டு செஞ்சுட்டு அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். நிறைய ஏரியாவில் அது பேர் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஹெல்ப் பண்ணுறதுனா உதவி செய்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் யுவர் நெய்பர்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் யுவர் ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் என்ன கேட்டால் டோன்ட் ஹெல்ப் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் அப்படின்னு பயன்படுத்தும் போது நெகட்டிவ் சென்டென்சஸ் கொண்டு வந்துடும். உதவி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது ஹி ஹெல்ப்ஸ் தி புவர், அவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதே சி ஹெல்ப்ஸ் தி புவர்னா அவள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாள் அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறதே பெரிய விஷயம் தான். ஹி ஹெல்ப்ஸ் இஸ் மதர், அவன் அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறான். ஷி ஹெல்ப்ஸ் ஹர் ஃபாதர், அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்னும் நிறைய வார்த்தைகள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பைனா வாங்குறது நம்மளுக்கு தெரியும். பை சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க, பை சம் வெஜிடபிள்ஸ். அதே பை சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு ஏதாவது பை எ ஷர்ட் ஃபார் மீ, பை எ பேண்ட் ஃபார் மீ, பை எ கர்ச்சீஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இதை வச்சு நிறைய சென்டென்சஸ் கொண்டு வரலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் ஃப்ரேம் பண்ணும்போது வி கேன் யூஸ் டோன்ட். இப்போ டோன்ட் பை வெஜிடபிள்ஸ் மோர், நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வராது, அழுகி போயிடுதுன்றோம் இல்லைங்களா. ஸோ டோன்ட் பை வெஜிடபிள்ஸ் மோர், டோன்ட் பை டூ மச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பழங்கள் வாங்கிட்டு வராத அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது சி பைஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட், அதாவது மார்க்கெட்லேருந்து அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே அந்த ஃப்ரம் தி மார்க்கெட் பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கூட போட்டுக்கலாம் நம்ம. சி பைஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் தி சூப்பர் மார்க்கெட்டு, இல்லைனா சி பைஸ் ஃப்ரூட்ஸ் அலாங் தி ரோட் சைடு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோட் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம வந்து ரோட் சைடு பயன்படுத்திக்கலாம். சூப்பர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். நம்ம சி பைஸ் ஷர்ட் ஃப்ரம் த கார்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு கார்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்னால் விற்கிறது. செல் த ஓல்டு பைக், அதாவது பழைய பைக்கை வித்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பசங்களை பொறுத்தவரையுமே திஸ் இஸ் வெரி சென்டிமெண்ட் ஒன். நோ ஒன் இஸ் ரெடி டு செல் தர் பைக். ஸோ நம்ம சொல்லும்போது செல் தி ஓல்டு பைக், இல்லைனா வேறு ஏதாவது பழைய பைக்கை வித்துடு, வேறு ஏதாவது பழைய பொருளை வித்துடு, செல் த ஓல்டு திங்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பழைய பொருட்களை வித்துடு அப்படின்னு சொல்லலாம். இதே நெகட்டிவாக சொல்லும்போது அகைன் வி ஆர் யூஸிங் டோன்ட், அதாவது இன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் பயன்படுத்த போகிறோம். டோன்ட் செல் த ஓல்டு பைக், டோன்ட் செல் த ஓல்டு திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பயன்படுத்தும் போது ஹீ செல்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க. ஹீ செல்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். வேறு ஏதாவது ஹீ செல்ஸ் இஸ் ஹவுஸ், அவன் வீட்டை விற்றுட்டான். ஹீ செல்ஸ் இஸ் ஃப்ளாட், அவனுடைய ஃப்ளாட் அவன் விற்றுட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஷீ பயன்படுத்தலாம், தே பயன்படுத்தலாம். தே பயன்படுத்தும் போது செல்ஸுக்கு பதிலாக செல் மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். தே செல் தேர் ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து திங்க்னா யோசிக்கிறது நம்மளுக்கு தெரியும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், அதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசு, அவசரப்பட்டு வாயை விட்டுறாது அப்படின்றோம் இல்லைங்களா. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வேறு ஏதாவது ஒரு வார்த்தை, திங்க் அபவுட் மை ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நான் நினைக்கிறேன், உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நீ திங்க் அபவுட் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை நெகட்டிவாக பயன்படுத்தும் போது டோன்ட் பயன்படுத்திக்கலாம். டோன்ட் திங்க் டூ மச், ரொம்ப யோசிக்காது அப்படின்றோம் இல்லைங்களா. டோன்ட் திங்க் டூ மச். அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பயன்படுத்தும் போது சி திங்ஸ் டீப்லி அபவுட் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை பற்றி அவள் ஆழ்ந்து யோசிக்கிறான், அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறான்றோம். வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட்டும் போட்டுக்கலாம். சி திங்ஸ் அபவுட் வேறு ஏதாவது பற்றி, சி திங்ஸ் அபவுட் ஹர் பிரதர், சி திங்ஸ் அபவுட் ஹர் சிஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்மைல். ஏன்னா நான் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பேரே இழிச்ச வாயன்ட்டு பேர் வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஸ்மைல்னால் என்னதுன்னா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மைல் ஆல்வேஸ், எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எனக்கு வந்த பேர் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா டோன்ட் ஸ்மைல் ஆல்வேஸ், எப்பயுமே சிரிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொண்டு வரும்போது ஈ ஸ்மைல்ஸ் வென் ஈ சீஸ் மீ, அவன் எப்போல்லாம் என்ன பார்க்குறானோ அப்போல்லாம் சிரிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், அதனால தான் எனக்கு அந்த பேர். அதே சி ஸ்மைல்ஸ் வென் ஷீஸ் ஹர் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களை பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த வார்த்தை க்ரைனா அழுகிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் க்ரை, அழுவாத. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நான் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா க்ரைன்றதே நெகட்டிவ் வார்த்தை தான். நம்ம வந்து க்ரை ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்பயுமே அழுந்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் டோன்ட் க்ரை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நான் அழுவாத, எதுக்கு அழுகுற, அழுந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறதில்ல. ஸோ டோன்ட் க்ரை. அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா த பேபி க்ரைஸ் லவுட்லி, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு அழுகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த பேபி க்ரைஸ் லவுட்லி. சம் மென் க்ரை சைலண்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக அழுவாங்க, சரிங்களா. பெண்கள் கூட பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு அழுந்துட்டு அவங்க பிரச்சனை அப்படியே முடிச்சுக்குவாங்க. பட் மெனி மென் க்ரை சைலண்ட்லி அப்படின்னு தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 10 வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வார்த்தைகள் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த 30 வார்த்தைகளை ரெகுலராக பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்தளவு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குமோ, எந்தளவு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குமோ, அந்தளவு நம்முடைய கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ எல்லாருமே நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ.